ஆதி முதல் பூரணமாய் குருவே போற்றி, அப்பாலுக்கப்பாலாய் அடிதாள் போற்றி, சோதியனும் சுடரொளியே சூச்சா சூட்சம் சூடுகின்ற பேரொளியே சுடரே போற்றி, சாதியனும் நாதாக்கள் குருவின் பாதம் சகல புவனங்களும் அடித்தாள் போற்றி, வாதியன சத்குரு நிதியே போற்றி, வாகான அகண்டத்தின் பொருளே போற்றி, அப்படிப்பட்ட போற்றிக்கெல்லாம் காரணமான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையான குருவருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்க வேண்டும். அதற்கு உறுதுணையாய் என்றென்றும் நம்மோடு இருந்து திருவருளாக முருகப்பெருமான் ஷடாட்சர சண்முகன் அருளை செய்து பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் ஒவ்வொருவருக்கும் நிலைத்தே இருக்க அந்த அருள் புரியட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல தொடர்ந்து கடந்த 2-3 வாரங்களாக வந்திருக்கக்கூடிய நல்ல அடிதாழ்ந்த ஒரு தோய்ந்த ஒரு பக்தர், அற்புதமான ஒரு மனிதர் நம் குமரவேல் தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் நிறைய வச்சுருக்கார் கேள்வி. அதில் போன வாரமும் சிலதை கேட்டார். இப்போ அவர் ஒன்று புதுசாக கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. முதல்ல அவரை அறிமுகப்படுத்திடலாம். வந்திருக்காரு குமரவேல். வணக்கம் சாமி. ஆத்ம சங்கமம் அடியார்கள் பக்த கோடிகள் ரசிகர்களுக்கு எனது காலை வணக்கம். அப்படி சொல்லுங்கள். அருமையாக சொல்லிட்டீங்க. போன வாரம் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமாம் சாமி. அந்த மாயை அது ஒரு முறை நினைவுபடுத்திருங்க. அதாவது சாமி, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒன்று இருக்கா? அது கடவுளா அல்லது வேற இதா அப்படிங்கிறது கேட்டிருந்தேன் சாமி. நேரமின்மையால் அதை கொஞ்சம் பாதியிலே நிற்குது சாமி. இப்பவும் பாதியில் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்துட்டாரு. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குறையில்லாத நிறையோடு நல்ல செல்வம் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க மருமகளுக்கு ஆகஸ்ட் மாசம் 14/8/2022 ரெட்டை குழந்தை பிறந்தது சாமி. சரி. தட்சன் தட்சிதான் வச்சிருக்கோம் சாமி. இருந்தாலும் நாங்க கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் உங்ககிட்ட பேரு கேட்டு வைக்கணும் ஒரு ஆசை சாமி. சரி சரிம்மா. உங்க ஆசிரமத்துக்கு வந்து பாராயணத்துக்கு அடிக்கடி வருவோம் சாமி. நான் வேண்டிக்கிட்டேன் சாமி. அதே மாதிரி ரெட்டை குழந்தை பிறந்தது சாமி. புரியலம்மா. உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட சாமி. பாராயணத்துக்கு அடிக்கடி வந்த சாமி. சரிம்மா. ரெட்டை குழந்தை பிறந்தது சாமி. அதே மாதிரி முதல்ல குழந்தை இல்லாம இருந்து பிறந்ததா? அல்ல சாமி, 2 வருஷமா குழந்தை இல்ல. நானும் வேண்டிக்கிட்டேன். முருகருக்கு அந்த பொண்ணு விரதம் இருந்தது. சரி சரி. அதனால ரெட்டை குழந்தை பிறந்தது. நெய் தேங்காய் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? என்ன சாமி? நெய் தேங்காய் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல சாமி, பாராயணத்துல வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் சாமி. வெரி குட்மா, வெரி குட்மா. சொல்லுங்கம்மா. ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்திருக்கு சாமி. பொண்ணு 2வது பையன். சரி. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். சரி. தட்சன் தட்சிதான் வச்சிருக்க. இருந்தாலும் எனக்கு நீங்க சொன்ன பேரு தான் வைக்கிறேன் ஒரு ஆசை சாமி. அந்த நேரத்துல நாங்க பிறந்த உடனே லைன் போட்ட கிடைக்கணும் சாமி. பேர் வச்சு பஸ் சர்டிபிகேட் நாங்க ஹாஸ்பிட்டல்ல குடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க வச்சுட்டோம். நீங்க பேர் சொல்லுங்க சாமி. சரிம்மா. பூரட்டாதியா? ஆமா, கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. ட்வின்ஸா இருந்ததா? ரெட்டப்பிறப்பு? ஆமா சாமி, ரெட்டப்பிறப்பு. முதல் பொண்ணு பிறந்தது 1 மணி நேரம் பொறுத்து பையன் பிறந்தாங்க. சாந்த நிகேதன், சாந்த நிவேதினா. சாந்த நிவேதனா, சாந்த நிகேதன் அப்படி வச்சுக்கோங்க. சரி சாமி. நல்லதுமா. சாமி சாமி, எனக்குதான் சாமி ரொம்ப உடம்பு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. பத்தியா, நீ ரெகுலரா வர புள்ள நீ இந்த தப்பு பண்ணலாமா? வந்து பாடுறா கண்ணு, வந்து பாடுறா கண்ணு. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. எப்படி அழகா பேரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தஞ்சாவூர்ல இருந்து லலிதாம்பி சுவாமிஜி. லலிதாம்பி அம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக. என்ன ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. இங்க வீடு வந்து 5 தலைமுறையா நாங்க இருக்கோம். பரம்பரையா இருக்கிற வீடு. சரி. என் பொண்ணு வெளியூர்ல இருக்கா. அதை வித்துட்டோம்னா நாங்க இருக்கிற காலத்திலே வித்துடலாம். எனக்கு 72 வயசு ஆகுது. புரியலம்மா.
எனக்கு 72 வயசுங்க. சரி அந்த வீடை வித்துடலாம்னு பாக்குறோங்க, முயற்சி பண்றோம், விற்க முடியலங்களால வீட்டை. சரி, அதனாலதான் சரியான விலை வர மாட்டேங்குது. அதாவது அந்த வீடை வித்துட்டா உங்க பிரச்சனை முடிஞ்சிடும், அவ்வளவுதானே? ஆமாங்க ஆமாங்க. அது 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 அப்படியே தெரியும். ஏன்னா பெண்ணுக்கு நான் அப்படி இப்படி போய் வரும்போது எனக்கு குழப்பமா இருக்கு. அது அது ஏன் விக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விலை குறைச்ச விலைக்கு கேக்குறாங்கய்யா. ரொம்ப குறைச்ச விலைக்கு கேக்குறாங்க. விலைக்கு நாங்க வயசானவங்க வித்துருவாங்க கேட்டாங்கிற மாதிரி இது பண்றாங்கய்யா. சரி சரி அம்மா, அந்த தென்மேற்கு பக்கம் பின்னாடி வழி இருக்கா? பின்னாடி வந்து காலிமனை இருக்கா? தென்மேற்குங்களா? ஆமாங்க. அங்க வந்து அந்த செங்கல் அந்த கப்பி எல்லாம் போட்டு வச்சிருக்கா சுத்தம் இல்லாம? இல்லையா, அவங்க பக்கத்து வீடுங்க, அது காலிமனையா இருக்குங்க. காலிமனையா இருக்கு. உங்க எல்லையில தென்மேற்குல என்ன இருக்கு? உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? தென்மேற்குல ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? வடமேற்குல தான் நாங்க கிச்சன் வச்சிருக்கோம். சரி, தென்மேற்குல என்ன இருக்கு? அப்படியே காலியாவே இருக்கா? ஆமாங்க, சும்மா ஆப்போசிட்ல பெட் வச்சிருக்கோம். தென்மேற்குல தானே பெட்ரூம் சொல்றீங்க? தென்மேற்குக்கு ஆப்போசிட்லயா? தென்கிழக்குல பெட்ரூம்? வடகிழக்குல. அம்மா ஒன்னும் இல்லம்மா, தென்மேற்குக்கு ஆப்போசிட்னா இந்த பக்கம் சொல்றீங்க, நீங்க இடது பக்கம் சொல்றீங்க. சரி சரி, ஒண்ணு இல்ல, அந்த தென்மேற்கு திசை சரியில்லை அந்த வீட்டுல. அது அவ்வளவு சீக்கிரம் நல்ல விலைக்கு போகும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத முதல்ல அதை தெரிஞ்சு கரெக்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். அதுக்குள்ள அந்த மண்ணை எடுத்துக்கோங்க, அந்த வீட்டோட மண்ணை எடுத்துக்கோங்க. வரும்பொழுது அந்த வரைபடத்தை அதுல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி எடுத்துட்டு வாங்க. மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது மிருகசீரிட நட்சத்திரத்துல இங்க நம்ம முருகன் கோயிலுக்கு வந்து 9 நெய் தீபம் அந்த மண்ணை பரப்பிட்டு அந்த மண்ணு மேல ஒரு வாழையில வச்சு அந்த வாழையில மேல கொஞ்சம் நெய் தடவி 9 தீபம் நெய் தீபம் சிவப்பு நிற திரிச்சிட்டு ஓம் வீரத்வஜாய அனுக்கிரக ஸ்வதா அப்படிங்கிற மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லி விளக்கேத்தி முருகனை கும்பிட்டுட்டு நீங்க இந்த வரைபடத்தை காமிச்சாங்க, அதை சரிப்படுத்திக்கோங்க. அது ஒண்ணு ஏதாவது பண்ணணும் இல்ல, தற்காலிகமா விக்கிறதுக்கு என்னங்கிறத பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. அதுல 100% அந்த இடத்துல தப்பு இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அது பண்ணீங்கன்னா ரெண்டுமே வித்துரும், எளிதில் வித்துரும். நல்லதுமா, நல்லது, நல்லதுமா, நல்லதுமா. ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுறா கண்ணா. வணக்கம் சாமி. வணக்கம். இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? இங்கதான் சாமி. சரி, இல்ல சவுண்டே கேட்கல, இப்ப நல்லா கேக்குது. சொல்றா கண்ணா. யாருக்கா கேட்க போற? எங்க பொண்ணுக்காக சாமி. நீயே பொண்ணு குரலா இருக்கு. பொண்ணு வயசு என்ன? பொண்ணு பேர் என்ன? 28. தமிழரசி சாமி. தமிழரசி 28. கல்யாணம் ஆகலையா இன்னும்? ஆமாங்க சாமி. ஓ, போன வருஷம் முடிவாகலையாடா கண்ணா? இல்ல சாமி, ஜாதகம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சாமி. ஜாதகம் பாக்குறத விட்டுட்டு குடும்பம் நல்லா இருக்கான்னு பார்த்து கட்டுங்க. சரிங்க சாமி. நீங்க ஜாதகத்துல 1 எடுத்தா 10 கணக்கு இருக்கும். நீங்க அரைகுறையா பார்த்துட்டு யாரன்னா சொல்றாங்கன்னு, இந்த பொண்ணுக்கு 28 வயசு ஆச்சு, இதுல இன்னும் 2 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா கஷ்டம். ஏற்கனவே அவ எல்லாமே வெறுத்து பேச்சு வீட்டுல சண்டையா தான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையை நாமளா வளர்த்துக்க வேண்டாம். மேலிருந்த வாரியா பாத்தீங்களா, நல்லா இருக்கா, ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் போய் பார்க்காதீங்க. அவளுக்கு பெருசா ஒன்னும் தோஷமாகிற மாதிரி இல்ல, அவளுக்கு நல்லபடியா முடியும். அந்த ஜாதகம் பாக்குறத கொஞ்சம் விடுங்க. சீக்கிரம் முடிஞ்சு அடுத்த போன் பண்ணி முடிவாயிடுச்சு சாமின்னு சொல்லுங்க. நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. அதாவது குமரவேல், ஜாதகம் பார்த்து பண்றதுன்னு ஒரு விதம் இருக்கும். ஜாதகமே பார்க்க வேணாங்கிறாரு இவரு. என்ன ஆச்சரியமா இருக்கும், நீங்களே சொல்றீங்களேங்கும் போது அது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுல காரணம் இருக்கு. அவங்க பேசுறது அந்த பாப்பாவுக்கு வந்து ஆம்பிஷன். ஜாதகம் பார்த்து சரியில்லை 28 வயது பொழுது
இவங்க ஜாதகத்திலேயே ஊறிட்டு இருப்பாங்க. இருப்பாங்க. அப்படி ஊறும் பொழுது அரைகுறையா படிக்கிறது, அரைகுறையா தெரிஞ்சுக்கிறது, யாராவது ஒருவர் சொல்றது ஒருத்தர் நல்லா இருக்குதுன்னுவாங்க, ஒருத்தர் குழப்புவாங்க, அந்த மாதிரி கிடையாது. சில கிரகங்கள் ஜாதக ரீதியா எனக்கு தெரிஞ்சு கழுத்து பொருத்தம் இல்லைனாலே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருக்காங்க. ஆமா, அது நமக்கு தெரியும். இவங்க சொல்லும் பொழுது நம்ம சிந்தனையில வர்றது ஒன்றும் பெருசா இல்லை, கல்யாணம் நல்லா இருக்கு, முடிஞ்சு நடக்கட்டும் அப்படி. அதுக்காக சொன்னேன் மாயை. ஆமா சாமி. அதாவது மனித சக்தியில கடவுள் சக்திக்கும் பெரிதாக நான் போன வாரம் நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். ஆமா சாமி. மாயை பத்தி என்னன்னா, மாயை தான் ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. மனிதனுடைய வாழ்க்கையில ஆசை என்பது இயல்பு, ஆசைப்படணும், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆசை இல்லைன்னா மனிதனுடைய வாழ்வு கிடையாது. நம்ம உழைப்பு அதிகமா இருக்காது. எதுவுமே நீங்க ஆசை இல்லாமல் உழைப்பு பல காரணங்கள் சொன்னாலும் ஆசைதான் அதனுடைய எண்டா இருக்கும். ஆமா, உழைப்பதும் ஒரு ஆசை தானே, நான் உழைக்கணும்னு சொல்றதும் ஒரு ஆசை தானே. அப்போ நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம போய் அதுக்கு செயல்பட்டு இறைவனை கொஞ்ச நேரத்துக்காக உழைக்கிற, இறைவனை போய் பிரார்த்தனை பண்ற நேரங்களே கிடையாது. உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், போறோம், அந்த ஆசைகள்ல பண்றோம். நிரந்தரம் இல்லாத ஒண்ணு அதுதான் ரொம்ப விஷயம். நிரந்தரம் இல்லாத விஷயத்தை தேடி அலையும் பொழுது அதுதானே வெற்றி பெறுது. எல்லா கடமையும் செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் மாயை பின்னாடியே ஓடிட்டு கடவுளை அப்பப்ப கும்பிடுறான், அவ்வளவுதானே. இதை புரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா. கடவுளை அப்பப்ப கும்பிடுறான், ஆனா மாயை பின்னாடி அதிக நேரம் அதுலதான். என்ன அதிக நேரம்? குடும்பம், குட்டிகள், ஆசை, வாங்கணும், போக்குவரத்து, இது சம்பாதிக்கணும், ஷார்ட், எத்தனை எத்தனை கேளிக்கை, சிரிக்கணும், அன்னைக்கு நல்லா இருக்கணும், அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்பயே போன அடப்போடா நாளைக்கு நல்லா இருந்தா என்ன பண்ண போற, நீ நல்லா வரணும்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. அப்ப எல்லாமே அந்த மாயை நோக்கி போகும்போது அதுதானே சக்தி வாய்ந்தது. அதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் பார்த்துருவோம். குமரவேல், ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சப்தமா பேசுங்க தம்பி. சாமி சேலம் மாவட்டம் சாமி, சக்திவேல் பேசுறேன் சாமி. சொல்லுங்க சக்திவேல், யாருக்கா கேட்க போறீங்க? சாமி எனக்காக தான் சாமி. என்ன வயசு தம்பி? எனக்கு இப்ப 36 சாமி. சொல்லுங்க தம்பி. சாமி இந்த 3 மாசமா குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் சாமி. இந்த 3 மாசமா தானா? ஆமா சாமி, நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் சாமி, அன்னதானம் பண்றேன். ஆனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப அந்த 3 மாசம் ரொம்ப கஷ்டமா, ஹாஸ்பிட்டல் விரைச்சல் நிறைய வருது சாமி. என்ன மாதிரி வருது? அந்த காதடி போட்டு நிறைய உடம்பு சிக்க, வயிற்று வலி, வாந்த வலி, வீட்டுல எல்லாம் அப்படிதான் சாமி போயிட்டு இருக்கு சாமி எல்லாத்துக்குமே. உங்களுக்கு தாய் மாமா இருக்காரா தம்பி? தாய் மாமா இருக்காங்க சாமி. சமீபமா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அல்லது உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது இருந்ததா சாமி? அவங்களுக்கு நமக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் சாமி, பேசுறது இல்ல, ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, அவ்வளவுதான் முடிஞ்சு. தம்பி கொஞ்சம் வீடு பிரச்சனை. சரிங்க சாமி. புதுசா ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பூஜை ரூம்ல வச்சு வழிபட்டீங்களா இந்த 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி? ஹலோ சாமி, வீட்டுல தான் சாமி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னப்பா? நம்ம வீட்டுல சாமி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அது யூடியூப்ல பார்த்து இந்த பூஜைகளை லட்சுமி கடன் சேர்ந்து சொல்லி உப்பு போச்சு செஞ்சாங்க சாமி. அதை நிறுத்த சொல்லுங்க, சரியாயிடும். சரிங்க சாமி. வேற ஒண்ணும் இல்லை தம்பி. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நல்லதுப்பா. கண்டிப்பா. ஹலோ ஹலோ, சொல்லுடா கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி, செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பேசுறோம். யாருக்கா கேட்க போறீங்க? தங்கச்சிக்காக கேட்கணும். தங்கச்சியோட பேரும் வயதும் என்னடா கண்ணா? தாரிகா. தாரிகா? தாரிகா. சரி, நீங்க தான் சுவாமிஜி வச்சிருந்தீங்க. அதுதான் யோசிச்சேன் நான், வித்தியாசமா இருக்கேன்னு. ரைட்டுமா, என்ன வயசாச்சு? 28 வயசு சாமிஜி. சொல்லுங்கம்மா, என்னம்மா? சாமிஜி, உங்ககிட்ட அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சாமிஜி. குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருந்தோம் சாமிஜி. சரி. அவங்க 1 வருஷம் மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கணவனுக்கு தான் உடல்ல பிரச்சனை சாமிஜி. சரி. அதுக்கப்புறமும் அந்த விந்து எல்லாம் சரியா ஆகலன்னு சொல்லிட்டு திரும்பவுமே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருந்தோம் சாமிஜி. சரி. அப்ப நீங்க மருந்து மாத்தி கொடுத்துருந்தீங்க. அப்புறம் சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்க சாமிஜி, மனசுல நார்மலா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி.
இப்போ உடல் ரீதியில அவங்க வந்து நல்லா இருக்காங்க சாமிஜி. ஆனா அவங்க மனைவி கிட்ட இந்த மாதவிடாய் முடிஞ்சு மனைவி கிட்ட போகும்போது மட்டும் அவங்களால மனைவி கிட்ட போகவே முடியல சாமிஜி. அதுதான் மாதவிடாய் அந்த ஓவிலேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தானா நார்மலா ஆயிடுறாங்க சாமிஜி. இல்லம்மா, அதுதான் எனக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியலன்னு அழுகுறாங்க சாமிஜி அந்த பிள்ளை. அல்ல, அதுதான் நான் வந்து தீர்த்து சொல்லியிருப்பேன் பாருங்க. மன ரீதியா மாறினாத்தான் இதுக்கு விமோச்சனம்னு. ஆமா சாமிஜி. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல கண்ணா, அதுக்கு காரணம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்கு. அதுக்கு ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் பிறக்கின்ற நேரத்துல சந்திரனுங்கிற கிரகம் பலவீனமாயி, சூரியனுங்கிற கிரகமும் பலவீனமாயி, குருங்கிற கிரகமும் பலவீனம் ஆச்சுன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த மாதவிடாய் நேரத்துல, அதாவது எப்ப கருப்பிடிக்கிறோமோ அந்த நாட்கள்ல ஆர்வம் இருக்காது. அந்த நாள் கழிச்சு முடியல சாமிஜி. அதுதான், அது கழிச்சு இருக்கும். இது ஒண்ணு இல்லடா கண்ணா, அவங்கள பஞ்சமியில வருது இல்ல, இப்ப வளர்பிறை பஞ்சமி திதியில அல்லது தேய்பிறை பஞ்சமி திதியில நம்ம ஆசிரமத்துல ஒரு ஹோமத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அத போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அந்த பஞ்சமியில ஒரே ஒரு 3 பஞ்சமிக்கு மட்டும் அந்த பாப்பா வந்து தன்னோட கணவனோட வந்து பாத்திர சொல்ற கண்ணா. 100% அதுல சரியாயிடும் கண்ணா. நடக்கும் கண்ணா, நான் தான் சொல்றேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோயில்லயே எல்லாத்தையும் பண்ணி அதுக்கான ரெமெடி கொடுக்கணும் தான் இப்ப நான் அந்த ருணரோக சத்துருவேலி கூட பண்ணேன். அது பண்ணி முடிச்சு ஒரே வாரத்துல எத்தனை பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல, சாமியே அன்னைக்கே என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சது, நல்லா ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக தடைப்பட்ட கல்யாணம் நடந்தது இந்த ஒரு வாரத்திலேயே. என்னோட பெருமைக்கு சொல்லல, நான் நடந்த விஷயத்த சொல்றேன் சாமிஜி. எனக்குமே தெரியும் சாமிஜி, நீங்க சொல்லிதான் எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு சாமிஜி என்னோட பிசினஸ் கூட. அவ்வளவுதான்டா கண்ணு, அவ்வளவுதான். 3 பஞ்சமி பண்ண சொல்றா கண்ணு, கண்டிப்பா அது சரியா போயிடும். நல்லது கண்ணா, நல்லது கண்ணா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சாமி, திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் கேட்கணும், நன்றி சொல்லணும். சொல்லுமா சாமி. இங்க நெய் தேங்காய் வாங்கி கொடுத்துட்டு அம்மா பண்ண கொஞ்சம் தெளிவா சொல்றா கண்ணு. நெய் தேங்காய் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சாமி, அண்ணன் பொண்ணு கூட்டிட்டு வந்தோம். அண்ணனை கூப்பிட்டு வந்தீங்க? அண்ணன் பொண்ணு கூட்டிட்டு வந்தோம். அண்ணன் பொண்ணை கூப்பிட்டு வந்தீங்க, சரிம்மா. ஆமா சாமி, புருஷன்படாத 2 பேர்ல வந்து நெய் தேங்காய் சாப்பிட்டு 7 மாசம் சாமி. நின்னுடுச்சா சாமி? குழந்தை நின்னுடுச்சா? நின்னுடுச்சு சாமி, 7 மாசம் ஆகுது. வெரி குட் அம்மா. நெய் தேங்காயில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சாமி. இந்த ஆண்டு நான் கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு இருக்குமா. சொல்லுங்க சாமி. 220வது ஆள் நீங்க சொல்றீங்கம்மா. அப்படிங்களா? அந்த நெய் தேங்காய்க்கு எனக்கு அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சிமா. அதனால உங்களோட பகிர்ந்துற சொல்லுங்கம்மா. அதுதான் சாமி, குழந்தை நல்லா கொஞ்சம் வாழ்த்துக்கு சாமி. புரியலம்மா? அவன் நல்லா வாழ்த்துக்கு சாமி. சிறப்பா சீரும் சிறப்புமா அம்மா. அந்த கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனை தீர்வுகளும் பாகம் 2ல அந்த குழந்தைக்கு 1லயும் 2லயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. குழந்தைகள்லாம் எப்படி நல்லா வளர்க்கணும், 12 மாசம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நோய் வரும், எப்படிலாம் பாதிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த புத்தகத்தை வாங்கி என் பாப்பா கிட்ட கொடுத்துருங்க. சீரும் சிறப்புமா இருக்கும் குழந்தை, கவலை விடுங்க. புரியலமா? வருமா? வரும் முன்ன பின்ன டைம் ஆகும், வருமா? ஆமாமா. வந்தா கொஞ்சம் இப்படி கொடுத்துருமா? வந்தா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருமா? ரைட்டுமா, சிரிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. சரிம்மா, வந்துடுறேன் கண்ணா. நல்லதுப்பா, நல்லதுமா, நல்லது. அப்போ சாங்கம், பிரத்யாங்கம், உபாங்கம்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன் குமரேல். உங்களுக்கு தெரியாத, தொடர்ந்து பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கலாம். நம்மோடு கூடி இருப்பது, சரி, நம்மளோட கூடியும் கூடாமல் இருப்பது, ஓகே, நம்மளோட கூடாமலே இருப்பதுன்னு சில விஷயங்கள் இருக்கு.
ஒரு மனிதனுக்கு செய்தல், செய்வித்தல், உடன்படல்ன்ற 3 விஷயம்தான் மாயை. செய்தல், செய்வித்தல், உடன்படல். இந்த நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நீங்க. செய்தல், செய்வித்தல், உடன்படல். நாம் செய்கின்ற வினை. சரி, நம்மால் மற்றவனுக்கு செய்தல், செய்வித்தல், உடன்படல். எதுக்கு நம்ம உடன்படுறோம், எதுக்கு உடன்பாடு படமாட்டோம். சரி, இந்த செய்தலும் சரி, செய்வித்தலும் சரி, உடன்படலும் சரி, இந்த 3னுடைய தொகுப்பு தான் மாயை. செய்தல், செய்வித்தல், உடன்படல். இந்த மனிதனுக்கு இந்த 3ம் இல்லாமல் வாழ்வு கிடையாது. எப்படி அடுப்பில்லாமல், தொடப்பம் இல்லாமல், பண்டபாத்திரங்கள் இல்லாமல், பொருட்கள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. இதை பிரிக்கவே முடியாது. இது இருந்தாத மனிதனுடைய வாழ்க்கை. இதுல நமக்கோட இருந்தும் இல்லாததும் அதுதானே. அப்ப அதை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாயனுடைய தொகுப்புக்குள்ள உடன்படல், செய்தல், செய்வித்தல், இந்த 3 இருக்கு. உடன்படல்னா என்ன சாமி? என்ன ஒத்துக்கிறது? நல்லதுக்கும் ஒத்து போறீங்க, கெட்டதுக்கும் ஒத்து போறீங்க. சில பேர் கூட இருந்து நிறைய பண்ணி நல்லா வளர்ந்தவனும் உண்டு. சில பேர் கூட இருக்கிறவனாலே அழிஞ்சு செத்தவனும் உண்டு. சில பேர் வேதனை இன்ன வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கிறவனும் உண்டு. இதுக்கு பேரு தான் உடன்படல். தப்பான விஷயத்துக்கு ஒத்துக்கிறது எல்லாமே. சிந்திக்காமல் உடன்படல். இந்த உடன்படுறது, செய்யறது, செய்வித்தல், இதான மனிதனுடைய வாழ்க்கை. இந்த 3 மாயையுடைய தொகுப்பு. நீ எதுக்கு உடன்படுற? தெரியாதே உடன்படுவ. எதற்கு நீ செய்கின்றாய்? அதுவும் தெரியாதே செய்கிறாய். எதுக்கு செய்வித்தலாக இருக்கிறாய்? நீ எதை அடுத்தவனுக்கு செய்ய போறோம், அதுவும் நமக்கு என்னன்னே தெரியாது. நிரந்தரம் இல்லாத ஒன்றின் மேலே பற்று வைத்துக் கொண்டு இயல்பான மனித வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிற்றின்பமாகட்டும், பேரின்பமாகட்டும், எதுவாக இருந்தாலும் நிலைக்காத ஒரு ஜடப்பொருள் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆசையோட, அளவுகளோடு நாம் செயல்படுவது என்பது விதி. விதி மனிதன் என்ற மனம் படைத்த ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட விதி. ஆனால் இறைவனை விட அவன் ஒவ்வொரு நாளும் தன் மாயை வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவான். தூங்கி எழுவது முதல், தன் உழைப்பது முதல், அனைத்திற்கும் அவன் மாயையிலே தான் அதிகமாக செயல்படுகிறான். கடவுளை கொஞ்ச நேரம், கொஞ்சம் மணித்துளிகள் மட்டுமே வணங்குகின்றான். அப்ப எது பெரியது? சாதாரண மனிதர்கள் எது பெரியது? மாயை பெரியது. ஆனால் பெரியதை சிறிது நேரம் வணங்குகின்றான் இறைவனை. அழிய நம்மோடு இல்லாம, நாம் அதனோடு இல்லாமல் நிரந்தரம் இல்லாத விஷயத்திற்கும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் சித்தாந்தத்துக்கும் மனித வாழ்வுக்கும் உள்ள தொடர்பு. அதுக்காக 24 மணி நேரம் சாமியே அப்படின்னு நம்ம கேட்கடா, அதுவும் தவிர அது அப்படி இல்லை. சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காத, சாமியை நினைச்சுக்கிட்டு. அப்போ பெரிதான விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலயே இன்னொரு சந்தேகம் சாமி. இப்ப தெரிஞ்சு செஞ்சா நிச்சயமா தப்பு தான், தெரியாம செய்யறது கூட தப்பு தானே சாமி? எல்லாத்துக்குமே பேர் மாயை. அது தெரியாம தான், அறியாம தானே எல்லாமே. அதுதான் செய்வித்தல்னு சொன்னேன் நான். செய்தல், செய்வித்தல். தெரிஞ்சு செய்வது செய்தல், தெரியாமல் செய்வது செய்வித்தல். அப்ப இதுவும் உன்னோட வாழ்க்கையில் இருக்கிறது தானே. 6 அறிவை எதுக்கு கொடுத்திருக்கிறான்? பகுத்தறிவு ஒன்று ஒரு மனிதனுக்கு தானே. தெரியாமல் செய்கின்றேன் என்பது அவன் போடுகின்ற நாடகம் தானே. புரிஞ்சுக்கணும். நம்ம நாடகத்துல நாம எல்லாரும் நடிகர்கள் உண்மையிலே கூட தெரியாம கூட செய்வாங்களா சாமி? ரைட்டு. அப்ப அதுக்கான உண்மையிலே வரக்கூடிய பாதிப்பை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்லை. எப்படி விதிவிலக்கு இருக்க முடியும்? அறிவை கொடுத்தேன், அறிவு உனக்கு தெரியல, மாட்டிக்கிட்ட, வேதனைக்குள்ள சிக்கிக்கோ. அப்ப கடவுளை போய் திட்டி என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய இது என்ன? எது பெரியது? மனிதனுடைய வாழ்க்கையில் மாயை தான் பெரியது. இறைவனை அப்பொழுது வணங்குகின்றோம். அதுதான் 24 மணி நேரம் இறைவனை. அப்படி இல்லை. எந்த செயலும் நீ செய்யவில்லை என்று நினைத்து விட்டு கடவுள் செய்கின்றான் என்ற சிந்தனை வந்தால், அதுக்காக ஒருத்தனை குத்தி விட்டு கடவுள் தான் என்ன செய்ய சொல்றான்றது விதண்டாவாதம். அது செய்வித்தல்ல போய் சேரும் எப்படி இருந்தாலும். ஆக மாயைதான் மனிதனுக்கு சக்தி வாய்ந்ததுல ஒரு விஷயம் என்பதுதான் நம்ம இந்த கேள்விக்கு பதில். ஒரு பக்தர் பார்த்தோம். ஹலோ 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 அப்பா. ஆமா சொல்றா கண்ணா. அப்பா நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுறா கண்ணா. அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன்டா கண்ணா. சொல்லுடா கண்ணா. எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. 2 கட்டி இருக்கு. நீ முதல்ல எங்க இருந்து பேசுற?
நான் இந்த தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கப்பா. என்ன உன் பேரு? ரேகா. ரேகாவா? ஆமாங்கப்பா. சரிடா கண்ணு. கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஒண்ணு வந்து 7.6 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன வயசு உனக்கு? எனக்கு வந்து இப்ப 39 வயசு ஆகுதுங்கப்பா. சரி கண்ணா சொல்லுமா. அதான்ப்பா உங்ககிட்ட கேட்டுதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்களா? ஆமாங்கப்பா, கர்ப்பப்பையிலே எடுக்கணுங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லைங்கப்பா. கண்ணா இந்த சூழ்நிலையில நான் இதுலயே கேட்டா அதை நான் பார்த்துட்டு நான் வைத்தியம் சொல்றதோ பரிகாரம் சொல்றதோ சரியில்லை. சரிங்கப்பா. ஏன்னா உனக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் வைத்தியம் சொல்லியிருப்பேன். குழந்தை இல்லைன்னும் பொழுது இதை கொஞ்சம் உன்னை பார்த்து என்னன்றத அதனுடைய எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உனக்கு என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணணும். ஆனா ஒண்ணு மட்டும் என்ன தெரியுமா, ஆபரேஷன் ஆகாது, கவலைப்படாத. குழந்தையும் நிற்கும், கவலைப்படாத. அதனால நீ வந்து பாடுறா கண்ணா. ஏன்னா நானு அது கர்ப்பப்பையனுமோ என்னால நேர அலைவரிசையில அதை நம்ம அதை அலச முடியாது இல்லையா. நீ வந்துடுற கண்ணு பாத்துக்கலாம். நல்லதுடா கண்ணு. ஹலோ ஹலோ சொல்லுங்கப்பா. ஹலோ 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 சொல்லுடா கண்ணா சொல்லுமா. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நன்றி சொல்லுங்கப்பா. சொல்லுமா சொல்லுமா. பார்க்க வந்திருந்தோம். கொஞ்சம் சத்தமா பேசுறா கண்ணு. உங்களை பார்க்க வந்திருந்தோங்கப்பா. சரிம்மா. அப்ப வந்து என்னோட கால் வந்து ரொம்ப முடியாமதான் இருந்துச்சு. நீங்க வந்து எனக்கு விபூதி வச்சுக்கிட்டதுல கால் நல்லா ஆயிடுச்சுங்கப்பா. நான் நல்லா நின்னு வேலை செய்யறேன். 2 வருஷமா நல்லா நடந்து போறேன், நடந்து வரேங்கப்பா. வெரி குட்ரா கண்ணு. எப்படி காலு எப்படி இருந்தது காலு? அப்ப கால் முட்டி வந்து ரொம்ப வீக்கமாவே இருந்துச்சு. உட்கார்ந்து எந்திரிக்கவும் முடியாது, ரொம்ப நேரம் வந்து நிக்கவும் முடியாதுங்கப்பா. எங்க வீட்டுக்காரு ஜாதகத்தை கொண்டு வந்து பாக்கல. என்னோட கனவுல நீங்க வந்ததை நான் சொன்னேன். அதை நீங்க வந்து விபூதி வச்சு விட்டீங்க, அப்படியே சரியா போச்சுங்கப்பா. அவ்வளவுதான்டா கண்ணு. நல்லதுரா கண்ணா, நல்லதுரா கண்ணா, பிரமாதம். இதுவும் சரியா போயிட, கவலை விடாத. சரிங்கப்பா. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. அப்படியே தொடர்ந்து. ஹலோ ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் சாமி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் சாமி கேக்குறேன். என்ன பேர், என்ன வயதுமா? என் பேரு உமாராணி சாமி. உமாராணி அம்மா, என்ன வயசாச்சு? வயசு 61 ஆகுதுங்க சாமி. 60 நடக்குதுங்க சாமி. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சாமி எனக்கு கல்யாணம் பண்ண நாளில இருந்தே இருந்தாலும் வெளியிலேயே தான் சாமி பழக்கம். தொழில் பாக்குற வரைக்கும் அவரு எங்களோட இருந்தாரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க சாமி. சரி. அப்புறம் தொழில் இப்ப 67 வயசுல அவருக்கு தொழில நிப்பாட்டவும் வீட்டுக்கு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு சாமி. அங்கேயும் போய் வெளியிலயும் அந்த பொம்பளைகளோட தான் பக்கத்துலயே குடியிருக்காரு சாமி. எங்களை ரொம்ப அசிங்கமா பேசுறது, பிள்ளைகள பேச அந்த மாதிரி பேசிட்டு அவர் இருக்காரு சாமி வெளியில. அவளால எங்களுக்கு பிரச்சனை. அவர் இருக்கும் போதும் ரொம்ப அடிக்க ரொம்ப பிரச்சனையா தான் சாமி வாழ்ந்தோம். ஒரு 3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரச்சனையா ஏதாவது பாகப்பிரிவினை உங்க வீட்லயோ அவர் வீட்லயோ நடந்ததா? இல்லங்க சாமி, எங்க வீட்டுல என் பேர்ல இருந்ததை பிள்ளைகளுக்கு எழுதி வச்சேங்க சாமி. அது எப்போ எழுதி வச்சீங்க? 1 வருஷம் ஆக போகுதுங்க சாமி. அது அவரு கேட்டாரா, என்கிட்ட குடு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேட்டாரா? அவர் பணம் அடிக்கடி கேட்பாரு சாமி. சண்டை போட்டு பணம் வாங்கிட்டு போவாரு. சொத்தை கேட்டாரா? ஆமா சார், 5 லட்சம் ரூபாய் கேட்டாரு, குடுத்துட்டோம் சாமி அவருக்கு. சரிமா. சொத்து வேணும்னாரா? சொத்து வேணும்னு கேட்கலையேங்க சாமி அவரு. எனக்கு 5 லட்சம் ரூபாய் கையில குடுத்துரு அப்படின்னு தான் சார் சொன்னாரு. 5 லட்சமும் குடுத்துட்டீங்க? குடுத்தாச்சுங்க சாமி. ஏன் குடுத்தீங்க? அவர் சண்டை போடுறாருங்க சாமி. சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது அவரு, நீங்க எதுக்கு அவருக்கு பணம் கொடுத்தீங்க? அப்படிதான் சாமி. அவரு சம்பாரிச்ச காலம் நிறைய சம்பாரிச்சாரு சாமி. எல்லாத்தையும் வெளியிலேயே தான் சாமி இழந்தாரு. கண்ணு இல்ல நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க சாமி. ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததா? ஒண்ணு. ஆமாங்க சாமி. 2வது உங்க மேல சந்தேகப்படுவாரு அவரு? அவரு இல்ல. ஆமாங்க சாமி. அப்பப்ப அசிங்கமா எப்பயுமே கரெக்டா சொன்னீங்கன்னா தான் என்னால அத, ஏன்னா எனக்கு ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறேன்னு தெரியுது எனக்கு.
அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். சந்தேகப்படுறது வழக்கமா? ஆமாங்க சாமி. அவ்வளவுதான் விடுங்க. இது யோனிக் கர்மான்னு பேரு. இந்த பிரச்சனை உங்க பெண்களுக்கும் இருக்கும். இது சுருஹத்தி தோஷம்னு பேரு. இதுக்கு என்ன தோஷம் சாமி? சுரு அத்தி தோஷம். சரிங்க சாமி. இது என்ன பண்ணும் தெரியுமா? உங்க பசங்களுக்கும் உங்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு, கழுத்து வலி, எலும்புகள் வலியை கொடுக்கும். கால் வலி ரொம்பவே 2-3 வருஷமாவே ரொம்ப அதான் சொல்லிட்டேன், வலியே கொடுக்கும். அடுத்து யாரு கஷ்டப்பட்டாலும் நிம்மதி மட்டும் வரவே வராது. பெருசா பணம் சேரவே சேராது. உறவெல்லாம் பகையா இருக்கும். ஆமாங்க சாமி. இதான் பிரச்சனை, தெரியுதா? இதை எளிதில் நம்ம சரி பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. அவரோட புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பாருங்க. அப்பதான் இதுக்கு முழு தீர்வு கொடுக்க முடியும். நான் இதுல சொன்னா அறகுறையா இருக்கும், முழு தீர்வு ஆகாது. நீங்க பாருங்கம்மா. சரிங்க சாமி. சரிங்க சாமி. இந்த கால் வலியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சாமி. சரியாகட்டும், வரீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். சரிங்க சாமி. நல்லது, நல்லதுமா, நல்லதுமா. குமரவேல், ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடல. ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இது போன்ற எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு செய்தியாக, வருகின்ற புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி. நான் இப்போதான் ஒரு பக்தருக்கு சொன்னேன், ஒரு 3 பஞ்சமி கலந்துக்கோமா, இந்த கருப்பையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு வரும். ஏன்னா அனுக்கிரக வாராகியை மையமாக வைத்து தான் இந்த பஞ்சமி. அதுலேயும் தேய்பிறை பஞ்சமிக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, புதனும் 5 தான். புதன்கிழமையில வருகின்ற பஞ்சமிக்கே ஒரு தனி சக்தி உண்டு. அதே உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா காலப்போக்கில் நினைவு வரும்பொழுது இது மாதிரி ஏதுவாக இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு கிழமையிலையும் பஞ்சமி சேரும் போது அதுக்கு பல காரணங்கள் உண்டு. காரணம் என்னன்னா, புதன் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமிக்கும் புதனுக்கும் அவ்வளோ சம்பந்தம் உண்டு. கடன் இருக்கா, அல்லது உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலையா, தேவையில்லாத விரயங்கள் வந்துகிட்டே இருக்கா, அதாவது என்னன்னே தெரியாம நோய் இருக்கா, இல்ல நானும் என்னென்னவோ செய்து பார்க்கிறேன் என்னோட நோய் போகலைங்கிற பயம் இருக்கா, இல்ல யாராவது ஏதாவது செய்துட்டு இருப்பாங்கன்னு சிந்தனை இருக்கா, அல்லது நான் பண்ணாத பரிகாரமே இல்லை ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல அப்படின்னு இருக்கா, இதுக்கெல்லாம் புதன்கிழமை வருகின்ற தேய்பிறை பஞ்சமிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி என்பதை மட்டும் உங்களுக்கு நான் ஆணித்தரமாக திண்ணமாக உறுதியாக சொல்லுகின்றேன். இந்த வழிபாடெல்லாம் அடியேன் உணர்ந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. அதனால வரணும், வந்து சேரணுங்கிற அப்படி என்னோட நோக்கம் இல்லை. இதுதான் நிஜம். யார் கேட்டாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாராகி புதன் தேய்பிறை பஞ்சமி இது ஒரு கூட்டு. அதனால்தான் நான் பஞ்சமி ஒரு வழிபாடையே புதிதாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள், நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால்
தாராளமாக இந்த புதன்கிழமை முழுக்க பஞ்சமி பயன்படுத்தி பலனடையுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ள ஒரு பக்தர் வந்துட்டாங்க. ஹலோ 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 அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கேன்டா கண்ணா. என் பேர் நிஷாந்தினி, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் தாத்தா. நிஷாவா? நிஷாந்தினி. நிஷாந்தினி, ஆமா தாத்தா. சொல்லுடா கண்ணா. தாத்தா எனக்கு ஜாப்காக கேட்கணும் தாத்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசின ஜாப்காக தான். அப்ப மந்திரம் சொல்லியிருந்தீங்க. சரி. அத பண்ணிதான் ஒரு ஜாப் வாங்கினேன். சரி. அப்ப 1 இயர் ஒர்க் பண்ணேன். போன வருஷத்துல அந்த கம்பெனில வந்து ஸ்டார்ட் அப்ன்றனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. இன்னும் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் தாத்தா. இன்டர்வியூ கூட ஷெட்யூல் ஆக மாட்டேங்குது. அதே மந்திரத்தைப்படி ஓகே தாத்தா. கட்சிடும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஏற்கனவே ஒண்ணு பலன் அடைஞ்சிருக்கு, அதே பலனை நீ பின்பற்ற வேண்டியது தானடா கண்ணா. அதேதான் தாத்தா. ஆனா கொஞ்சம் தடுமாற்றம் பண்ற மனசுல ஆமா அது வேணும். ஓகே தாத்தா. நல்லதுடா கண்ணு. தேங்க் யூ தாத்தா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. அதாங்க எனக்கு 10 வருஷமா பாக்குற லைன் கிடைக்கல. இன்னைக்குதான் கிடைச்சிச்சு. சாமிகிட்ட பேசணுங்க. அதான் சாமிதாமா பேசுறேன், கவலையே படாதமா, கட்டிமா பிடிச்சி சீக்கிரம் கேட்டுருமா. ஹலோ ஹலோ மா, டிவி பாத்தீங்கன்னா லைனு கட் ஆயிடுமா. முதல்ல குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருங்கம்மா. நாங்க இருக்க இடத்துல வீடு 4 தரம் மனம் போட்டோம். வீடு கட்ட முடியல. எங்க பையனுக்கு கல்யாணம் 34 வயசு ஆகுதுங்க. 3வது பையன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. கடகராசி நட்சத்திரம். அப்புறம் அதான் சாமி எனக்கு உடம்பு, எனக்கு 61 வயசு ஆகுது. உடம்பே சரியில்லை சாமி. அப்புறம் அவ்வளவுதான். பெரிய பையன் கொஞ்சம் கடன்ல இருக்கான். அதுக்கப்புறம் அதான் சாமி. எதை சொல்லட்டும் நீங்க சொல்லுங்க. முதல்ல கல்யாணம் நடக்கணும். வீடு கட்ட முடிய மாட்டேங்குது. திருப்பி அது எதுக்கு நான் சொல்லட்டும் சொல்லுங்க. முதல்ல கல்யாணத்துக்கு சொல்லுங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? ராஜேஸ்வரன். கடகராசி பூச நட்சத்திரம். ராஜேஸ்வரன். இதே எல்லாம் எங்க பார்த்தாலும் ராஜேஸ்வரன், கடகராசி, பூச நட்சத்திரம். என்ன வயசாச்சு? 32ஆ? 34. 34 வயசாச்சு. எதனால இவ்வளவு நாள் ஜாதகத்துல ஏதாவது பார்த்து சொன்னாங்களா? ஜாதகத்துல ராகு கேது இருக்குங்கறாங்க. ராகு கேது இல்லாத ஜாதகம் எனக்கு ஒண்ணு காட்ட சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க. வேலைக்கு போறாரா? வேலைக்கு ஒண்ணும் போல. வீட்டுல விவசாயம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் போட்டுட்டு இருக்கு. அத பாத்துக்கிறாரா? ஆமா, அதை பாத்துக்கிறான். இந்த காலத்துல விவசாயம் பண்றாரு, மாப்பிள்ள வேலைக்கு போலன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா விவசாயம் பண்றவன் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இருக்கு. சரி, உங்க வயக்காட்டு போறப்ப அந்த ஒரு மரத்தடியில ஏதோ சாமி கும்பிடுற வழக்கம் உண்டா? இருக்கு சாமி. அதுல அந்த பாம்பு புத்து இருக்கா பக்கத்துல? வயல்ல புத்து இல்ல, மரத்தடியில சாமி கும்பிடுறீங்கல்ல, அந்த இடத்துல இருக்கான்னு கேக்குறேன். அந்த இடத்துல புத்து இல்ல. என்ன இருக்கு? மரம் தான் இருக்கு. அந்த மரத்தை தானே கும்பிடுறீங்க? ஆமா. சரி, அங்கேயே என்ன பண்ணுங்க, டிவியை பாத்தீங்கன்னா நான் சொல்றத கோட்டை விட்டுருவீங்க. அதனால அங்க அவரு தான் பண்ணணும். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த மரத்தடியில கொஞ்சம் மஞ்சள் தண்ணியும் பாலும் ஊத்தி ஒரு வாழை இலையில அவளு பொறிகடலை வச்சு ஒரு சின்ன பானையில, மண் பானையில, சின்ன குடுவையில பானகமும் நீர்மோரும் தனித்தனியா வச்சு உங்க மகனை அங்க போயிட்டு ஓம் மகா சாரமா முனிவர் ரட்சிப்பாய், ஓம் மகா சாரமா முனிவராய் ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி 11 முறை சொல்லிட்டு அந்த மரத்தை 11 சுத்திட்டு வர சொல்லுங்க. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் ஆயிடுமா.
எங்க சுத்த போறாரு அவரு? வீட்டுலயும் ஒரு மரத்துல மகமாய் வச்சு கும்பிடுறோம். எங்க உங்களுக்கு சரியா பலனை கொடுக்கறதோ இந்த மரம் கொடுத்துதா அந்த மரம் கொடுத்துதா, எந்த மரம் கொடுத்ததோ அந்த மரத்துல பண்ணுங்க. நல்லதுமா. ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுடா கண்ணா. நான் திருப்பூர்ல இருந்து கார்த்திகா பேசுறேங்க. சாப்பிட்டியா கார்த்திகா? அப்பா என்ன இப்ப கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுங்க. நான் கேட்டது பதில் சொன்னியா? சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடலீங்கப்பா. ஏன் சோகமா இருக்கிற? வீட்டுல கஷ்டம்ப்பா, கடனே தீர மாட்டேங்குது. கடனே எனக்கே கடன் தாங்குது, என்ன பண்றது? அதுக்காக கஷ்டப்பட்டா மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப 2வது பொண்ணு பிறந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பையன் ஒருத்தர் இருக்கான். சரி. 4 வயசு ஆச்சு. சரி. கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கலப்பு திருமணம். அதனால என்ன? அவன் இப்ப 2வது பொண்ணு பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா ஒரு ஆளு தான் வேலைக்கு போறாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். சரி. ரொம்ப சிரமமா இருக்குதுப்பா, கடனே தீர மாட்டேங்குது. எதனால கடனா நீங்க? ஒரு ஆளு வேலைக்கு போறத வச்சு இந்த இப்ப இடப்பட்ட நாள்ல பாப்பா மாசமா இருந்ததுல இருந்தா ரொம்ப கடனுங்கப்பா. நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமாங்கப்பா, முன்ன 2 பேரும் போயிட்டு இருந்தோம், எங்களுக்கு யாருமே உதவி இல்ல. சரி. கல்யாணம் ஆயிட்டு நாங்களா தான். இப்போ என்கிட்ட என்ன கேட்க வர? கடன் இருக்க கூடாதுப்பா, நிறைய துட்டு வேணும்னு கேட்க வரியா? இல்லப்பா, பணம் தேவைக்கு தகுந்த அளவுக்கு இருந்தா கூட போதும், ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்ன்ற நிலைமை மாதிரி இருக்குதுப்பா. என்ன பண்றாரு உங்க கணவர்? என்ன பண்றாரு? கம்பெனி வேலைக்கு போறாங்கப்பா. என்ன கம்பெனில போறாரு? பனியன் கம்பெனிக்குங்க. அவர் பேர் என்ன, வயசு என்ன? செல்வகுமார்ப்பா, அவரோட வயசு 26. எப்பயாவது உங்களுக்குள்ள போலீஸ் கேஸ் வந்ததா? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வந்ததா? இல்லைங்களே. ஏன் யோசிச்சதுக்கு? என்னங்கப்பா? கரெக்டா சொல்றாக்க, நீ ஏன் யோசிச்சேன்னு கேக்குறேன். தெரியல யோசிச்சியா? ஆமாங்கப்பா. அது தெரியாது, அப்புறமா இல்லப்பான்னு எப்படி சொன்ன? முதல்ல நீ தெளிவாவிடா கண்ணு. எப்பவுமே எல்லாத்துக்குமே அப்படியே நொந்து போயிட்டோம்னா அதுதான் வரும். எதை நீ அதிகமாக நினைக்கின்றாயோ அதுவாக மாறி விடுவாய் அப்படிங்கிறது தான். நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அப்பான்னு கூப்பிட்ற நீ இப்படி இருக்கலாமா? இப்போ லட்சுமியே வந்து உங்கள்கிட்ட உட்காந்து, வா லட்சுமி எனக்கு எப்பவுமே பிரச்சனையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது லட்சுமினா லட்சுமி போயிடும். கரெக்டா? ஹலோ ஹலோ, என்ன பண்ணுறது பாப்பா? கட் ஆயிடுச்சு பாருங்க. அதான் யாருக்குமே ஒன்று நம்ம பொதுவாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதோ நான் சொல்கிறேன். எதை அதிகமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்கிறது சின்ன வார்த்தை இல்லை. சிந்திச்சு பாருங்கள், பெருசாக தெரியும். அப்படி சிந்தித்து உங்களுக்கு புரிய முடியலையா, யாராவது பேய் பிடிச்ச கூட்டத்தில் போய் அங்கே நின்று பாருங்கள். பேய் பிடிச்சவங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எதை அவர்கள் அதிகமாக நினைக்கிறார்களோ அப்படியே எனக்கு பேய் இருக்கிறது என்று யாராவது நினைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவீங்க. அதுதான் கணக்கு. இன்னொரு பக்தர் பார்ப்பாலோ, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எங்கெல்லாம் 2 எலும்பு ஜாயிண்ட், ஹலோ அதுக்கு ஜாயிண்ட்னு பேரு. இப்போ ஹலோ கட்டா எடுத்து நினைச்சேன். அதனால நம்ம கவலை என்கிற கோட்டுக்குள்ளையும் தாழ்வு மனப்பான். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூரா? யாருக்கா கேட்க போறீங்க? வீட்டுக்கார பேருமா? சுரேஷா? என்ன வயசுமா? சும்மாவும் ஒரு வயசு போட்டு வைங்க. 49. ரைட், 49. எவ்வளவு கடன்மா? 41. சரி, 41 எவ்வளவு கடன்? கடன் ஜாஸ்தியா இருக்காயா? எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேன்னு ரகசியமாவே வச்சிட்டு இருக்காரா? ஆமாங்க ஐயா. இன்னும் பண்ணாலுமே எதையும் இன்னும் சொல்ல மாட்டேன்றாரு. ஆனா கடன் மட்டும் ஆயினே இருக்கு. இதனால வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வருதா? ஆமாங்க ஐயா. சரி, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சமீபமா ஏதாவது பிரச்சனையாச்சா? உங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துதான்னு கேட்டேன். இல்ல 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 இல்ல. உடம்பு அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கா? என்னமா?
புரியலம்மா. எதுவும் இல்லையா? புது புது பாஷையா பேசுறீங்களம்மா, எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. சரி, இல்ல புரிய மாட்டேங்குது நீங்க சொன்னது. என்ன சொன்னீங்கன்னு? சரி, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. கடன் தீரணும். அதான் நானே கேட்டேன்மா. சரிம்மா. அவங்க நல்லா படிக்கிறாங்க. சரிம்மா. அந்த கடத்துக்கு ஒரு இது சொல்லுவாங்க. புரியல. கடன் தீர்றதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். பரிகாரம் சொன்னா உங்க கணவர் செய்வாரா? செய்வாரா? செய்வாருன்னா நம்ம குபேர சிலை நம்ம இருக்குது தெரியும் இல்லையா நம்ம கிட்ட? அந்த குபேர சிலை வாங்கி அதுல என்ன சொல்லி இருக்கணும் அதை செய்யுங்க. நம்பர் 1. 2வது, உங்க வீடு இது சொந்த வீடா வாடகை வீடா? இது போய் எவ்வளவு நாள் ஆச்சு? என்னம்மா சொல்றீங்க? திட்டுற மாதிரியே இருக்குமா? ஆரம்பத்துல இருந்தே இங்க இருக்கீங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கிறதுல இருந்தே இங்கதான் இருக்கீங்க? அப்ப பூர்வீக வீடு அது? அதாம்மா, அது பூர்வீக வீடு தானம்மா? அதனாலதான் அது யாரோட பூர்வீகம்? சரிம்மா, அந்த வீடு ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. அந்த வீடு இருக்கிற வரைக்கும் நீங்க கடன்ல தான் இருப்பீங்க. வருமானம் குறையும். எல்லாரும் ஒட்டுக்கா வீட்டுல உட்கார்ந்தீங்கன்னா சண்டை வரும். மன உளைச்சல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது முதல்ல அந்த வீடை சரி பண்ணணுங்கிறது முதல் பாயிண்ட். அடுத்து குபேரனை வச்சு வழிபடுங்க. வீடை என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குபேரனை வச்சு வழிபடுங்க. அது செய்து ஒரு 3-4 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடன் குறைய ஆரம்பிக்கும். 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அந்த கடன் இருக்கும். இத முழுமையா சரிப்படுத்த ஒரு நாள் என்ன பாத்துருங்கம்மா. இல்ல அதுதான். அப்ப என்ன பண்ணணும்னா 3 அமாவாசைக்கு வெற்றிலையாக இருக்குல்ல, ஜும் சகான்னு மந்திரம் 5 வெத்தலையில வீட்டுல எழுதணும். உங்க கணவரும் நீங்களும் எழுதணும். அத பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆசிரமத்துல அமாவாசை அன்னைக்கு 3 மணிக்கு அந்த வெத்தலை யாகம் நடக்கும். அந்த வெத்தலை யாகத்துல பிரார்த்தனை பண்ணி போடுங்க. 3 மாசம் செய்யுங்க. அப்புறமா நடக்கிற மாற்றத்தை பாருங்க. நல்லதுமா. இவங்க செய்ய போறாங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அடுத்து ஹலோ சாமி. வணக்கம் சாமி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து லால்குடிங்கிற ஊர்ல இருந்து பேசுறோம் சார். லால்குடியில இருந்து முருகேசன். ஆமா சார். யார்? முருகேசன் சாமி. நம்ம முருகேசன் யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் சாமி. என்ன வயசுங்க? எனக்கு 55 வயசு ஆகுது சாமி. 55 வயசு ஆகுது. சரி சரி சரி. 55 சாமி. ரைட் ரைட். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததா? ஆமா சாமி, ஒரு கடன் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஆச்சு? அது கேஸ் ஆச்சா? கேஸ் இப்போ நடந்துருக்கு சாமி. இன்னும் முடியலையா? அது இன்னொருத்தருக்கு நான் ஜாமீன் போட்டேன் சாமி. அதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து. அதுதான் அது தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை. ஆமா சார். பணம் அந்த கடன் மட்டும் இருக்கே தவிர வரவுக்கு மீறிய செலவு இருக்கு. எது செஞ்சாலும் அவன் பயன்படுத்திட்டு நம்மள மாட்ட விட்டுறாங்க. சொந்தமும் அப்படிதான் இருக்குது, வெளியிலயும் அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் நான் பணமே சேரல எனக்கு. ஆமா சார். கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிடுமா? கடன் வாங்கியே தான் என் பொழப்பு நடத்தணுமா? கரெக்ட் சாமி, கரெக்ட் சாமி, கரெக்ட். வட்டி கட்டி தான் என் பொழப்பு போகணுமா? ஆமா சார். நான் யாருக்குமே எந்த துரோகம் பண்ணல, நல்லதுதான் செய்யறேன். ஏன் என்ன போங்கிட்ட இப்படி நடக்குது? ஆமா சார், உண்மைதான் சார். வீட்லயும் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எதனால வருதுன்னு தெரியல. ஆமா சார். திடீர்னு இப்ப புதுசா இந்த 2-3 வருஷமா நோய் வேற ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு உடம்பு. ஆமா சார், உண்மைதான் சார். ஹலோ. ஆமா சாமி. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி. அதாவது இது எல்லாம் காரணம் இருக்குங்க. சரி சாமி. ஹலோ. சொல்லுங்க சாமி. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரி சாமி. காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணணும். ஓம் சுபஹன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு 10
10 முறை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சரி சாமி. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப பஞ்சமியை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். இந்த புதன்கிழமை பஞ்சமி, இந்த புதன்கிழமையே வந்து தீபம் போடுங்க. அங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த புதன்கிழமை வரக்கூடிய பஞ்சமி முதல்ல தொடங்குறீங்கன்னா அதை தொடர்ந்து 5 பஞ்சமி எப்படி வேணாலும் வாங்க, நீங்க தொடர்ந்துதான் வரணும் இல்ல. ஆனா 5 பௌர்ணமி 5 பஞ்சமி முடிங்க. அது ஏன்னா இந்த பஞ்சமி செய்ய 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 உங்க பிரச்சனையும் குறைஞ்சிரும், கடனும் குறைஞ்சிரும். காரணம் நல்ல அறிவு, நல்ல சிந்தனை. உங்க ஐடியாவை கேட்டவன் எல்லாம் பெரிய ஆளா இருக்கான். ஆனா உங்களுக்கு மட்டும் அது இல்ல. அதனால 5 பஞ்சமி இந்த புதன்கிழமை தொடங்கி செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எப்ப பார்த்தாலுமே மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அது வந்து எல்லா பிரச்சனைக்கும், தொழிலுக்கும், முன்னேற்றத்துக்கும் தடையா இருக்கு. அது வேற. யானைமுடி மோதிரம் ஒண்ணு வாங்கி பொண்ணுல ஒரு புதன்கிழமை, இப்ப பஞ்சமிக்கு வரீங்களா, அங்க வந்து பூஜை பண்ணிட்டு வியாழக்கிழமை காலையில 6 to 7 மணிக்குள்ள ஆள்காட்டி வரல அந்த மோதிரத்தை போடுங்க. பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் இதை செய்தீங்கன்னா. தொழில் ரொம்ப மோசம் சாமி. அதுக்குத்தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். தொழிலுக்கு, கேஸுக்கு, பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, கடன் தீர்றதுக்கு, நிம்மதி கிடைக்கிறதுக்கு, நினைச்சது நடக்கிறதுக்கு, உயர்வு வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து பண்ணி பயனடைங்க. நல்லதுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, நான் பல்லடத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. கோவிந்தசாமிங்க. எங்கங்க? கோவிந்தசாமி, பல்லடம். சொல்லுங்க கோவிந்தசாமி, சொல்லுங்க. யாருக்கா கேட்க போறீங்க? ஜாதகம் பார்க்க வந்துங்க. ஒரு 10வது மாசம் போன வருஷம். சரிங்க. பரிகாரம் சொன்னீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு பையனுக்கு இப்ப PhD கர்நாடகா இதுல காலேஜ் கிடைச்சு 3 மாசம் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி. அவங்க நல்லா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சார். குறையில்லாத நிறையோடு சேர்ந்த கல்வியில் வெற்றி பெற்று நீங்களும் தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. ஓகே சாமி. நான் அகட்டப்பாறைக்கு 2 மாசம் வந்துட்டேன் சாமி. சரிங்க. அந்த இடம் விற்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேங்க சாமி. நல்லபடியா விற்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சாமி. கண்டிப்பா வித்துரும், கொஞ்சம் இப்படியே எடுத்துன்னு வந்துருங்க. சரிங்க சார். சரி, நல்லதுங்க. நன்றி சார். நன்றி சார். ஓகே. அதாவது எவ்வளோ, அதாவது நீங்க பாருங்க, இன்னைக்கு வித்தியாசம் மட்டும் இல்லை, எவ்வளவு பேர் நடக்குது. இப்ப கூட வந்து ஒரு பையனுக்காக இதுதான் குமரவேல். நம்ம ஆசிரமத்துல ஒவ்வொரு பூஜைகளும் கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொண்டு வர்றது என்னன்னா பயனளிக்கக்கூடிய என்ன விஷயங்கள். அதாவது எனக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் பண்ணி அவங்கவுங்க சரியாகட்டும். இப்போ கூட எந்திர ஸ்தாபன கும்பாபிஷேகம்னு ஒன்று பண்ண போகிறேன். அது கூடிய சீக்கிரம் நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வரிசை நாம் கொடுத்த புத்தகங்களுடைய பயணம், விக்ரமாயா, குபேரன், அக்ஷய பாத்திரோ, வசுமத் வஜ்ரலட்சுமி, சஸ்திரபந்த வேல் முதல் கொண்டு எவ்வளவு பயனடைகிறாங்கன்னு அந்த பயனை சொல்ல ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தையால பல பேர் பயனடைகிறான் பாருங்க, அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கு. கண்டிப்பா அதுதான். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இறைவன் இந்த நிகழ்ச்சி கூட நாம செய்யல. இறைவனுடைய நேரம், அது பக்தர்களுடையது, நம்முடையது அல்ல. இறைவன் அங்கீகரிக்க நேரம் இது. இன்னொரு பக்தர் பார்த்தாலும். வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமி, வேலூர் மாவட்டம் தீபராஜன். குடியாத்துல இருந்தா? ஆமா சுவாமி. யாருக்கா கேட்க போறீங்க? சுவாமி, எனக்காக தான் சுவாமி. என்ன உங்க பேர், வயது? தீபராஜன். தீபராஜன். ஆமா, உங்ககிட்ட. சரிம்மா, என்ன வயது ஆயிடுச்சுமா? 51 ஆகுது. 51 ஆகுது. சொல்லுங்க சொல்லுங்க சுவாமி. முதல்ல தலைமுறையா உங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும். இல்லம்மா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. சொல்லுங்க. ஆபரேஷனா? ஆமா, நடந்த
நடந்ததா நடக்க போகுதா? ஏற்கனவே ஒரு வயசுல நடந்துச்சு சாமி, இப்ப 2வது நடக்குது. இல்லைங்க, சரியா புரியலைங்க எனக்கு. இல்ல சாமி, ஏற்கனவே வயிற்றுல ஒரு ஆபரேஷன், ஏற்கனவே வயிற்றுல ஒரு ஆபரேஷன் நடந்தது. அதே இடத்துல இப்ப குடல்ல மறுபடியும் செகண்டா ஒரு அப்பண்டைசைடா? அந்த சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அதை இப்ப செக் பண்ணி மறுபடியும் 2வது பண்ண போறோம் சாமி. சரிங்க, அதுக்கு உங்க ஆசீர்வாதம் குறையில்லாத இதோடு அதை ஆபரேஷன் பண்ணி சுக சௌகரியமா வந்து இனிமே கட்சி வைக்காத அளவுக்கு உங்களுக்கு இருக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. நல்லதுங்க, 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 நல்லதுங்க. குமரவேல் சொல்லுங்க சாமி. கேள்வி வச்சுக்கிறீங்களா? கேள்வி இருக்கு சாமி, கேட்டுருங்க. சாமி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி சாமி. மனிதர்கள்ல பல விதமான குணம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. இதுல பொறாம குணம், ஏமாற்றுகின்ற குணம், வீணாக பழி வாங்க வேண்டுங்கிற குணம், அடுத்தவர்களுக்கு துன்புறுத்த வேண்டுங்கிற குணம், நம்பிக்கை துரோகம் செய்து தனக்கு நல்லது செய்தவங்களுக்கே இதெல்லாம் செய்யறாங்க சாமி. இதுக்கு முக்கியமான மாறவே மாறாதா சாமி? இதுக்கு என்ன முக்கியமான காரணம் சாமி? இன்னொரு முறை பாருங்க. மனிதர்கள பல விதமான குணம் கொண்டவர்கள் இருக்காங்க. சரி, பொறாம, ஏமாற்றம். பொறாமை, ஆமா. அதுக்கு ஆப்போசிட் என்ன? பொறாமை படாமல் இருப்பது இருக்குது. ஆமா. பொறாமை இருந்தாதான் பொறாமை படலன்னு நம்ம பிரிக்க முடியும். அடுத்து சொல்லுங்க. ஏமாற்றுகின்ற குணம். சரி, ஏமாற்றத்துக்கு அடுத்து என்ன? ஏமாறாம இருக்கிறது. ஏமாறாத இருக்கணும்னா ஏமாற்றம் இருக்கதான் செய்வான். அடுத்து பழி வாங்க வேண்டுங்கிற குணம். பழி வாங்கணும், அதுக்கு ஆப்போசிட் என்ன? பழி வாங்காமல் இருக்கிறது, நல்ல மனம் இருக்கு. ஆமா, இவன் பழி வாங்குறவன பார்த்தாதான் இவனும் வந்து சைலண்டா இருப்பான், நல்லது நடக்கும் இல்லையா? ஆமா. அடுத்து என்ன? துன்புறுத்துறது. அதுக்கப்புறம் என்ன? இன்பமா இருக்கிறது. இன்பமா இருக்கிறது. துன்புறுத்துறதுன்னா இன்பமா இருக்கிறது. துன்புறுத்துறதுன்னு ஒண்ணு வரலன்னா இன்பத்தை பத்தி உங்களால எப்படி உணரவே முடியாது. அடுத்து நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் ரொம்ப கரெக்ட். நம்பிக்கையானவர் எதை வச்சு சொல்வீங்க? துரோகம் பண்ணாதான் தெரியும். இது அப்படியே கருத்துல வச்சீங்க. ஏன்னா ஒரு வட்டம் போட்டாங்க, அப்புறம் இன்னும் 2 வட்டம் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இதை ஏன் இப்படி நகைச்சுவையா கொண்டு போனோம்னா, மிகப்பெரிய ஒரு அற்புதமான கேள்வி இது. இந்த கேள்விக்கு நம்ம அடுத்த வாரம் முழுசா அலசுவோம். அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி சரி சரி. வருகின்ற புதன்கிழமை, புதனில் வரக்கூடிய பஞ்சமி அனுக்கிரக வாராகியினுடைய ஒரு அற்புத நாள். சொன்னவைகளை இந்த நிகழ்வு பார்த்தவர்களும் சரி, பார்த்தவர்கள் தயவு செய்து துன்பத்தில் இருப்பவர்களும் சரி, அவர்களை காப்பாற்ற நினைத்து நீங்க அதை பத்தி சொல்லுங்க. என் அன்பான பக்தர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. புதன்கிழமை நீங்களும் சொல்லி பல பேரை பயனடைய செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த அற்புதமான கேள்விக்கு அடுத்த வாரம் பதில் பார்க்கலாம். புதன்கிழமை அன்று நான் அங்கு உங்களோடு இருப்பேன். பஞ்சமியில் வந்து எல்லாரும் வழிபட்டு பயனடைங்க. இதற்கான விவரம் வேணும்னா கீழே வரக்கூடிய அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, விளக்கமாக சொல்லுவாங்க. அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என